மொத்தம் ஷோரூமில் இருக்கிறது. அதில் 106 தமிழ்நாட்டில் லைட்டு கிடையாது. நடைபாதை மட்டும்தான் ஊருக்கு போக முடியும். ஆந்திர எல்லை ஒரு மலை, அந்த மலை அடிவாரத்திலே பிறந்த நான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஆளாக்கி அறிவூட்டி எனக்கு ஆசானாக திகழ்ந்த தலைவர் கலைஞர் அவர்களை நினைத்து நான் இங்கே இருக்கிறேன். 6 முறை அவர் காலத்திலே நான் பொதுப்பணித்துறை மானியத்துக்கு பதிலளித்து பேசியிருக்கிறேன். இன்றைக்கு 7வது முறை எனக்கு அதே பாக்கியத்தை எனக்கு வழங்கிய என்னுடைய தலைவர் தமிழக முதல்வர் தளபதியார் அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அவைகள் பேசுகிற பொழுதும் நான் உடனுக்குடன் பதில் சொல்லியிருக்க முடியும். ஆனால் உறுப்பினர்களுக்கு முழுக்க பேசுவதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று நினைக்கிறவன் நான். அந்த கருத்துக்கு ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்துக்கு பதில் சொல்லக்கூடிய திறமை வாய்மை நமக்கு இருக்கிறது. ஆகையினால் அதில் அவசரப்படக்கூடாது என்பது ஒன்று. 2வது, இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச வேண்டிய இலாக்கா. கொஞ்சம் அதினாலும் போய்விடும். எங்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்னார்கள், நாம் ஆந்திரத்தில் தண்ணி வாங்குகிறோம், கேரளத்தில் வாங்குகிறோம், கர்நாடகத்திலே வாங்குகிறோம் என்று சொன்னார்கள். அதுதான் நியாயம். அப்படித்தான் நம்முடைய நிலைமை இருக்கிறது. நம்முடைய நாட்டிலே பிறந்து ஓடுகிற ஒரே நதி நெல்லையில் ஓடுகின்ற அந்த ஒரு நதி தான். மற்றபடி நாம் இந்த நதியை இந்த 3 மாநிலங்களிலே நாம் அந்த தண்ணீரை பெற்றாலும் ஏதோ நமக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த உரிமை மறுக்கப்படுகிறது. அதற்காக ஒரு போராட்டங்களை நடத்த வேண்டியிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் ஆண்டு கணக்கில் நின்று கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நாம் எப்படியும் தண்ணீரை பெற்றாக வேண்டும். இங்கே கூட சொன்னார்கள் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள், பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற உங்களுக்கு எல்லோரும் முதலமைச்சர்கள், அந்த இலாக்கா அமைச்சர்கள் நல்ல முறை இருக்கிறார்கள், பழகுகிறார்களே, ஏன் அவர்களிடத்தில் இதை பற்றி பேசக்கூடாது என்று நான் ஒன்றை சொல்லுகிறேன். பேசினால் அத்தனை விவகாரம் கெட்டு போகும். பேசி பேசி பார்த்துதான் இனி பேசுவதாலே பயனில்லை என்ற முடிவெடுத்துதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். உச்ச நீதிமன்றம் தான் நம்முடைய உரிமைக்கு பதிலளித்து சலுகை செய்திருக்கிறது. ஆகையினால்தான் இன்றைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் நேராக போயிருக்கோம். ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன செய்து கொண்டால், இவர்கள் பேச ஆரம்பித்தால் நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள் சொல்லிவிடுவார்கள். அவருக்கு முதலாம் எதிர்க்கட்சி தலைவருக்கும் தெரியும். இப்போ மார்க்கண்டேய நதி இருக்கிறது. மார்க்கண்டேய நதியிலே அவர்களோட சின்ன அணை கட்டினார்கள். நாம் உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம். எங்களுக்கு நீங்கள் ஒரு விசாரணை கமிஷன் போடுங்கள், நீதிபதி கமிஷன் போடுங்கன்னு போனோம். அவங்க உடனே நீங்கள் பேசி பாருங்கன்னு சொன்னாங்க. முடியாதுன்னு நான் போய் சொன்னோம். மறுபடியும் அவங்க நான் பேசி பார்க்குறாங்க. இந்த வேலை போயிட்டு நாம் ஒரு தடவை பேசினால் அதுக்கப்புறம் விவகாரம் முடியும். அதைத்தான் கடைசியாக பிபி சிங் இருக்கிற பொழுது பேசி பாருங்கள் என்று சொன்னார் கலைஞர் அவர்கள். இனி பேச முடியாது என்று சொன்னதால் தான் அன்றைக்கு ட்ரிபுனல் நமக்கு வந்திருக்கிறார். ஆகையினால் இந்த இலாக்காக்களை பேசுகிற பொழுது அவர்களுடைய மனம் கூட வருத்தப்படும் என்பதல்ல எனக்கு. ஆனால் அந்த மாநிலங்களிலே ஏராளமான தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை நடந்து எவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டது என்பது நமக்கு தெரியும். ஆகையினால் தான் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஒரு கால் நான் குறுக்கிட்டு அதில் வேகத்தில் ஒரு சொல் கூட வந்துவிடக்கூடாது என்று வைத்தேன். எனவே நான் எண்ணியபடி அத்தகைய யாருமே அப்படி பேசாததற்காக நான் அனைவருக்கும் பேசிய உறுப்பினர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே எல்லோரும் ஆரம்பத்தில் பேசிய நம்முடைய காமராஜிலிருந்து எல்லோரும் பேசிக்கொண்டு வந்தார்கள். அதில்
முல்லை பெரியார் அணை எல்லாரும் பேசினார்கள். திருப்பி நான் சொல்ல வேண்டியிருக்கும். அதாவது காமராஜர் அவர்கள் பேசுகிற பொழுது காவேரி மேனேஜ்மெண்ட் இது அடிக்கடி கூடுதல்னு சொன்னார். நம்ம 30 முறை கூட்டியிருக்கோம். இரண்டாவது, அந்த அணையில் நாம் பேசுகிறோம். அவங்க தான் மேகதாது கட்டுறதுக்கு டிபிஆர் தயார் பண்ணிட்டாங்க. டிபிஆர் தயார் பண்ணி கொண்டு வந்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் கிட்ட கொடுத்துட்டாங்க. சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அதை ரெஃபர் பண்ணி அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டில் பேசலான்னு சொன்னாங்க. நாம் சொன்னோம், காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு மேகதாதை பேசுவதற்கு கொஞ்சம் கூட உரிமை கிடையாதுன்னு சொன்னோம். ஆனால் நம்மை மடக்குவதற்காக அவர்கள் சொலிசிட்டர் ஜெனரல் போய் whether this Kaveri Management Board has got power or not to discuss about this Meghalaya matter அப்படின்னு கேட்டு அவன் யோர் பவர் உனக்கு நிறைய பவர் பேசலாம்னு சொன்னான். அது பெரிய தப்புன்னு சொல்லி நாம் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டை பேசுவதற்கு, அதாவது நம்முடைய மேகதாதை பேசுவதற்கு உரிமை இல்லை என்று நீட்டி ஒரு பெரிய கான்ஸ்டியூஷனில் ஒரு பெரிய வரலாறு படைச்சிருக்கோம். அதனுடைய விளைவு என்ன பண்ணாங்க, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அந்த டிபிஆரை திருப்பி அனுப்பிச்சாங்க. திருப்பி அனுப்ப டிபிஆரில் மறுபடியும் டிபிஆர் திருப்பி அப்படி கொடுத்தான். மறுபடியும் அவங்க நாங்கள் அதுக்கு மேலே ஒரு ஃபாரஸ்ட்டுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் போச்சு. சுற்றுச்சூழலுக்காரன் தமிழ்நாட்டினுடைய சம்மதம் இல்லாமல் காவேரி பிரச்சனைக்கு எந்த உரிமையும் தர முடியாது என்று அழைத்து சொன்னார். இன்றைக்கு நாம் தைரியமாக உட்காந்துருக்கோம். நாங்கள் சும்மா இல்லை. நீங்களும் ஆட்சி இருக்கும்போது நீங்களும் பேசியிருப்பீங்க, போயிருப்பீங்க. நாங்களும் ஆட்சி இருந்தால் போயிட்டு வந்து தான் இருப்போம். அதே மாதிரி முல்லை பெரியார் சொன்னார். அவர் முல்லை பெரியார் என்ன எப்படி வந்தது, நாமளும் கேஸ் போட்டோம், கேரளாவில் இருக்கிறவங்களும் கேஸ் போட்டான். 2 கேஸு நம்ம ஹைகோர்ட்டில் ஒரு கேஸு, அவங்க ஹைகோர்ட்டில் ஒரு கேஸு. அப்படி இருக்கக்கூடாது. சேம் மேட்டரில் உடனே தலைவர் போட்டார் சுப்ரீம் கோர்ட்டில் 2ஐயும் சேர்த்து விசாரிக்கணும்னு. உடனே இங்கே இருக்குது அங்கே கேஸு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அங்கே போய் கேட்ட உடனே அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த 142 வரணும்னு சொன்னாங்க. 142 எப்பவுமே வரலன்னு சொல்கிறீங்க, அதுவும் தப்பு. 14 முறை 142 அடிக்கு நம்ம இருக்கோம். அதனால் நீங்கள் சில நேரங்களை தெரிஞ்சு சொல்லலாம், சரி தெரியாமல் சொல்லலாம். இன்னொன்று சொன்னாங்க, இப்போ இந்த இடத்துல நடந்த ஆய்வாழி என்னாச்சு கேட்டார். எங்களுக்கு என்ன தண்ணி கொடுங்க, எனக்கு நடந்த ஆய்வாழி என்னாச்சு, நாங்கள் என்ன அகேன்ஸ்டா நடந்த ஆய்வாழிக்கு? நாங்களும் விரும்புகிறோம். ஆனால் பணம் இப்போ காவேரி, அதுக்கு திருமணி முத்தாறு, சர்பங்கா, பவானி, அமராவதி, நொய்யல், இதெல்லாம் மாசு பாதுகாப்பது, குத்துயிர் செய்தல், நீராதாரங்களை மேம்படுத்துவது இது நோக்கம். அதுதான் கடந்தாய்வாழி காவேரி. ஆக முதல் கட்டமாக காவேரி ஆறு மேட்டூர்லேருந்து திருச்சிராப்பள்ளி வரல மற்றும் அதன் 5 கிளைகள். 2வது கட்டம் காவேரி டு திருச்சி கடல் முகத்வாரம் வரை. 3வது ஒரு கட்டம். இந்த கட்டத்துக்கு மொத்தம் 934 கோடி தேவை. மத்திய அரசின் பங்கு 560 கோடி, மாநில பங்கு 370 கோடி நிதி மத்திய சர்க்கார்லேருந்து வரல. அவங்க இருந்தால் அதை செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அதே மாதிரி ஒன்று சொன்னார் நம்முடைய மாண்புமிகு இதுக்கு துணைத் தலைவர் அவர்கள், நாங்கள் சர்பங்கா கொண்டு வந்தோம், அத்திக்கடவாமனாசி கொண்டு வந்தோம். நாங்கள் இல்லைன்னு சொல்லியே, நீங்கள் கொண்டு வந்த திட்டமாச்சே அதை கடப்பில் போடுன்னு எங்கள் தலைவர் சொல்லியே, அதுக்கு மேலே பணம் கொடுத்து அதை முடிச்சு வச்சு. சர்பங்கா திட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் ஆட்சியில் பெரிய முயற்சி எடுத்து, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கே தெரியும், ஒரே ஒரு காட்டியாம்பட்டை ஊர், அந்த ஊர் குளத்துக்கு மட்டும்தான் ஒரு குளத்தை கொடுத்தீங்க. அப்புறமா நாங்கள் ஒரு குளத்தை நீங்கள் கொடுத்தது. ஆனால் இன்னைக்கு நாங்கள் வந்ததுக்கப்புறம் எல்லா குளத்துக்கும் கொடுத்துருக்கோம், அந்த திட்டத்தை நிறைவேற்றியிருக்கோம். அதே மாதிரி இப்போ அத்திக்கடவானாசி நாங்கள் அதுக்கு நிறைவேற்றி இருக்கிறோம்.
அதுக்கு இன்னைக்கு எல்லாம் பண்ணி அது கூட கேட்டார் அவர். மீதி இருக்கிற குளங்களுக்கு நான் கொடுக்க முடியாது, அதுக்கு 6000 கோடி தேவைப்படுது. இப்போ அதெல்லாம் விட்டுதா பார்க்கா. ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே. நாங்கள் கொண்டு வந்த திட்டம்னு நினச்சி தாமிரபரணி கரிமேனியார் திட்டத்தை 89 கலைஞர் அடிக்கல் நாட்டார். அதுக்கு பிறகு அப்படியே போட்டிங்க. 10 வருஷம் சும்மா போச்சு, நின்று போயிருக்கு. கடைசியிலேருந்து நொண்டி வந்து இப்போ தான் நாங்கள் போய் இருக்கிறத தட்டி எடுத்து இன்னைக்கு தான் அதை நிறுத்தி பண்ணியிருக்கோம். நீங்கள் மாற்றாந்தாய் பரவ, நாங்கள் மாற்றாந்தாய் பரவ. மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, முதிர் நான் நிறுத்தலை அப்படின்னா உங்களுக்கு முன்னால் இந்த அம்மா நிறுத்திட்டாங்க. அது எப்படி அது ரொம்ப நாள் காய்ந்து கிடந்தது என்பதை மாண்புமிகு தலைவர் அவர்களே அறிவார்கள். அவங்க ஒரு பிரச்சனை. ஆக எப்படியோ பிரச்சனையை காட்டி அங்கே நிறுத்திட்டு போச்சு. அது நீங்களா நிறுத்தினீங்களா, அதுவும் என்ன நின்றுதோ தெரியல. ஆனால் நாங்கள் வந்து தான் மறுபடியும் நிறுத்த முடியும். ஆகையினால் ஒரு ஆட்சியில் வந்தால் அவங்க சில திட்டங்களை போடுவார்கள். அது மக்களுக்காக போடுறோம். எந்த ஆட்சி வந்தாலும் அடுத்த ஒரு கட்சி வரலாம் ஜனநாயகத்தில், மறுபடியும் அந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்தணும். அப்போதான் மக்களுக்கு அது போய் சேர்மை தவிர, இல்லாவிட்டால் போட்டி அரசாங்கம் தான் நடந்து கொண்டிருக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதே போன்று மற்றவர்களெல்லாம் பேசினார்கள். நம்முடைய ஈஸ்வரப்பன் அவர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அவைகளெல்லாம் நாங்கள் மறுக்கவில்லை. நான் அந்த அதிகமாக அவர் பேசியதில் நான் உடன்படுகிறேன். பல கருத்துக்களை எல்லாம் சொன்னதனால அதனால் இன்னொரு பிரச்சனை சொல்ற கேளுங்க. நம்முடைய நிலைமை, இந்த உச்ச நீதிமன்றத்தில் நாம் போட்டிருக்கிற வழக்குகள் மட்டும் காவேரி பிரச்சனைக்கு 9, முல்லை பெரியாருக்கு 9, பாலாறு பிரச்சனை 2, பெண்ணையாறு நதி பிரச்சனை 1, நெய்யாறு பிரச்சனை 1, மொத்தம் நீதிபதிகள் 22 கேஸ். இந்த 22க்கு எவ்வளோ எத்தனை கோடி செலவாக இருக்கும் என்று அவருக்கே தெரியும். அவ்வளோதான் நம்மளுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் நான் மற்ற நண்பர்கள் பேசியதை எல்லாம் மனதில் வைத்து நான் என்னுடைய பேச்சை தொகுத்து தருகிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நீர்வளத்துறையை பொறுத்த வரையில் 90 நீர்த்தேக்கங்கள், 14,135 குடங்கள், 630 தடுப்பணைகள், 1057 அணைக்கட்டுகள், 25 தரைக்கல் பாலங்கள், 970 கிலோமீட்டர் வாய்க்கால்கள், 3080 படுக்கைகள் போன்ற பல்வேறு நீர்நிலைகள் நீர்வளத்துறையால் பராமரிக்கப்படுகிறது. இவ்வளவு நீர்நிலைகளையும் பராமரித்தல், பாதுகாத்தல், நீர்வளங்களை மேம்படுத்துதல் ஆகியவற்றை உள்ள முக்கியத்துவத்தை உணர்ந்த நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நீர்வளத்துறை என்று ஒரு துறையை தனியாக பிரித்து கொடுத்தார்கள். ஏன்னா பிடபிள்யூ ஒட்டி இருந்தது. பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் பிடபிள்யூ தான் பில்டிங் அண்ட் இரிகேஷன் 2 ஒன்றா இருக்கும். ஆனால் இப்போ எங்கு பார்த்தாலும் நீர்வளத்துக்கு தனியாக அமைச்சு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்ட பொழுது எங்கள் தலைவர் அவர்கள் ஒத்துக்கொண்டு அதில்
தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி அது செய்தால்தான் இன்றைக்கு நீர்வளத்துறை உருவாகி இருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் இந்த துறையின் வாயிலாக விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பயனளிக்கும் விதமாக பல திட்டங்களை தீட்டியிருக்கிறோம். பல்வேறு விதமான பணிகளை செய்திருக்கிறோம். 2021 கழகம் ஆட்சி பொறுப்பேற்று நடைபெற்றுக் கொண்ட திட்டங்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்து பணிகளை விரைவாக முடித்திருக்கிறோம். அதான் நான் சொன்னேன். 2001 கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பொழுது நடைபெற்றுக் கொண்ட திட்டங்கள் இவர்களால் கொண்டு வந்த அந்த திட்டங்களை தேவையான நிதி ஒதுக்கம் செய்து பணிகளை விரைவாக முடித்திருக்கிறோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பவானி ஆற்றில் காளிங்கராயன் அணைக்கட்டின் கீழ்ப்புறத்தில் ஒரு திருப்பணை அமைத்து 1.5 CMC உபரி நீரை நீரேற்று முறையிலே 1055 ஏரி குட்டங்களுக்கு நிரப்புதல். இந்த திட்டத்தை 2018 துவக்கியிருந்தார்கள். தொடர்ந்து நிதி ஒதுக்கம் செய்து பணிகளை நாங்கள் முடித்திருக்கிறோம். மெட்டீரியல் வாங்குவதில் கூட அதே போன்று 17/8/2001 மக்கள் பண்பாட்டுக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது. 1045 ஏரி குளங்களுக்கு தனி சென்று அழைத்திருக்கிறது. அதே போன்று தாமிரபரணி இந்த திட்டத்தையும் அவர்கள் விட்டு போனாலும் நாங்கள் முடித்திருக்கிறோம். அடுத்து கல்லணை கால்வாய் திட்டம். கல்லணை கால்வாய் முழு கொள்ளளவு 42,000. இந்த திட்டத்தை மீட்டெடுத்து அதிகரிப்பதற்காக இஎம்ஐ ஃபண்டு கேட்டிருக்கிறோம். வந்து சேரும். அதில் இன்னொன்று சொன்னார் நம்முடைய நண்பர்கள். மாண்புமிகு அமைச்சர் உட்கார்ந்துட்டு பதில் சொல்லலான்னு முதலமைச்சர் விரும்புதாங்க. பையன் பேரவைத் தலைவர்களே, கொஞ்ச நாளாக உடல் தெரியல. அதனால தான் இன்றைக்கி நேரத்தை கூட சளி இருமல். அதனால் என்னால் இன்றைக்கி வர முடியுமான்னு நினச்சேன். அதனால் நான் உட்கார்ந்து பேசுவது கொஞ்சம் அனுமதிக்கு கேட்டுக்கொள்கிறேன். 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் இருப்பீங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நம்முடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் கேட்டார், இந்த வைகை குண்டாறு இணை போய் என்ன ஆச்சு? நல்ல திட்டம். காவேரி வைகை குண்டாறு திட்டம், காவேரி குண்டாறு திட்டம் என்ன ஆச்சு? நல்ல திட்டம். அது எங்கள் தலைவர் கலைஞர் கண்டுபிடித்த திட்டம். அதனால தான் என் கலைஞர் மாயனூரில் ஏற்கனவே 156 கோடி ரூபாய்க்கு பெரிய கல்லணையை கட்டினார். ஒரு தடுப்பணையை கட்டினார். 5 அடி வயது தண்ணி நிற்கிறது. அங்கிருந்து ஒரு கால்வாய் வெட்டி கொண்டு போய் புதுக்கோட்டைக்கு போய் வெள்ளாற்றோடு கலந்து அப்படியே போனோம். அது நாங்கள் ஆட்சியிலிருந்து போயிட்டோம். 10 ஆண்டு காலங்களில் இருந்த இருக்கிறீர்கள். ஆய்வு உணர்வு 2 இருந்திருக்கிறீர்கள். ஒன்றும் பண்ணல. 2 பண்ணீங்க. ஒன்று, கரூர் ஜில்லாவுக்கு ஏற்பட்ட கொஞ்சம் வருது, அங்கே ஒரு டெண்டர். அதை விட்டு 4:30 மணி 56 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு டெண்டர். இப்படி கூடவா யாராவது செய்வாங்க? ஒன்று நிலம் ஆட்சியம் பண்ணிட்டு எடுப்பாங்க. அந்த மந்திரிக்கு வேண்டிய இடத்துல அங்கே ஒரு டெண்டர், அந்த மந்திரிக்கு வேண்டிய இடத்துல அங்கே ஒரு டெண்டர். இந்த டெண்டரை விட்டுட்டு போயிட்டு இன்னைக்கு அம்போன்னு அது நிற்கிது. அதுக்கு யார் பணம் கொடுக்கறது? அந்த பணம் கேட்கறது? வேண்டப்பட்டு உங்களுக்கு வேண்டப்பட்டுன்னு சொல்லியே சார். நான் யாரோ எடுத்துக்கிட்டாங்க, நமக்கு என்ன போச்சு. ஆனால் திட்டம் போச்சு. இப்போ அதுக்கு நிறைய திட்டம் தேவை. அதனால் எங்களுடைய நிதிநிலையில் இந்த ஆண்டு அது எடுக்க முடியவில்லை.
அடுத்த ஆண்டுக்குள் மத்திய அரசினுடையதையோ அல்லது வெளிநாட்டு கடனோ பெற்று நிச்சயமாக அதை முடிப்பார் எங்கள் தலைவர் என்று நான் உறுதியளிக்கிறேன். காரணம், எங்கள் தலைவர் கலைஞரால் ஆரம்பிக்கப்பட்டது. அதை அவர் மகன் விடமாட்டார், முடித்து காட்டுவார் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள திட்டம் சொல்கிறேன். அப்புறம் என்ன சொன்னார், கிராமங்கிரமாக இது பண்ணணும்னு சொன்னார், மராமத்து அது மாதிரி அது கொண்டாங்க. நல்ல சவுண்டுகளை கிளப்பினீங்க சார் நீங்கள். மராமத்து அது என்னாச்சு? அது ஒரு விவசாயிக்கு தான் தெரிஞ்சது. நல்லா சொன்னார் அவர், விவசாயிக்கு தான் தெரியும். அப்போ நாங்கள் யார்? ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கா? யார் சார்? நாங்கள் சொன்னேன், எங்கள் ஊரை சொன்னேன் நான், பள்ளிக்கூடம் அதுலேருந்து வந்திருக்க சின்ன பையன் யார் சார்? எனக்கு ஏர் ஓட்ட தெரியும், கவர் ஓட்ட தெரியும், எல்லாம் தெரியும் சார். எல்லாத்தையும் பண்ணணும் சார் துறைமுருகன். ஆமாம், அதனால் நாங்கள் ஒன்றேன். அதனால் நான் செய்யறா. அதனால தான் நீங்கள் இப்போ அதுக்கு நீங்கள் அப்போ பண்ணீங்க. இப்போ ட்ரிபிள் ஆர் இருக்கு. ட்ரிபிள் ஆரில் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ட்ரிபிள் ஆரில் பணம் வந்திருக்குது, அதில் செய்திருக்கிறோம். மற்ற திட்டங்களை எடுத்து பண்ணியிருக்கோம். ஆகியனால நீங்கள் செய்தது அந்த பேர், நாங்கள் செய்தது இந்த பேர். மத்திய சர்க்கார் இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க, அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று சொன்னார், வண்டல் மண் எடுத்துட்டாங்கண்ணா. நல்ல நல்ல கருத்து தான். வண்டல் மண் எடுத்தால் ஒன்று ஆழமாகுது, இது தண்ணி வருது, நல்லது சொன்னேன். ஆனால் அந்த வண்டல் மண்ணை எடுக்கிறதுக்கு சினிமாவுக்கு போயிருக்கலாம் சரிங்க. அப்படியே இப்படி ஒருத்தர் அப்படி நம்முடைய ஒரு விவசாயியின் மகன் வேட்டியை தூக்கி கட்டி கொண்டு இது காவேரியில் நின்று நான் ஒன்று கேட்குறேன், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தான் வேட்டியை தூக்கி கட்டினார், நாங்கள் பேண்ட் போட்டு வர்றோம். என்ன சார் எல்லாம் காட்டுறாரு? இல்லை நீங்கள் சொன்னதுக்காக நான் சொல்கிறேன். இல்லை நாங்கள் ட்ரிபிள் சொன்னீங்களா நீங்கள்? நாங்கள் ட்ரிபிள் ஆரில் 106 கோடிக்கு 150 ஏறி பண்ணியிருக்கோம். மறுபடியும் நாங்கள் 148 கோடி இவ்வளவு நாங்கள் செய்திருக்கிறோம். அடுத்து இந்த மேகதாதை பற்றி நான் சொன்னேன். அது இருக்கட்டும், ப்ளீஸ் தயவு பண்ணி அமைச்சர் முடிச்சிருக்கேன். நான் சொல்றேன், ப்ளீஸ் உட்காருங்க, ப்ளீஸ் உட்காருங்க. இல்ல நீங்க சொன்ன தவறா சொல்லலாம். நாங்களும் அதே மாதிரி விவசாயி தான் இருக்காங்க. அமைச்சர் முடிச்சிருக்கேன். அடுத்து நம்முடைய காமராஜ் சொன்னார், அந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்லாம் கூடவே இல்லாத பற்றின்னு சொல்கிறேன். அவருக்கு சொல்கிறேன், அதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் போர்டு வந்து 26 முறை கூடியிருக்கு. வாட்டர் ரெகுலேட்டர் கமிட்டி 68 முறை கூடியிருக்கு. ஆக தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை அதில் நாங்கள் எடுத்து வழக்கமாக சொல்லியிருக்கோம். அடுத்து இந்த இன்னொன்று நான் இந்த அவையில் சொல்லணும், மேகதாது கட்டுறது அவ்வளோ ஈஸி இல்லை. முதல்ல கர்நாடகா ஒரு பிளானை டிபிஆர் தயார் பண்ணணும். டிபிஆர் தயார் பண்ணி அது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் பண்ணணும். சென்ட்ரல் வாட்டர் அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து சென்ட்ரல் எலக்ட்ரிக்கல் அத்தாரிட்டி கொண்டோம். அவன் எலக்ட்ரிக் அத்தாரிட்டியும் பாஸ் பண்ணான்னா அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்டுக்கு அனுப்பணும். அது அங்கேயும் பாஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ரிசர்வ் அத்தாரிட்டிக்கு போகணும். ரிசர்வ் அத்தாரிட்டி ட்ரிபுனலுக்கு போகணும். இவ்வளவு பேர்கள் தாண்டி தான் முழு சம்மதத்தை பெற்று கடைசியில் தமிழ்நாட்டினுடைய முழு சம்மதத்தை பெற்றால்தான் மேகதாதை கட்ட முடியுமே தவிர எந்த கொம்பனாலும் மேகதாதை இப்போ கட்ட முடியாது. அது அந்த இடமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பாண்டியார் பொன்னம் விழா என்னாச்சுன்னு அவர் கேட்டார். இது நான் போய் பார்த்துருக்கேன். பாண்டியார் பொன்னம் விழா கோவாலாவிலேருந்து பக்கத்தில் அப்படி போகுது. நியாயமாக பார்த்தீங்கன்னா போடுற தண்ணியை பார்த்தா ஒரு பெரிய குண்டு அங்கே இருக்குது. அந்த குண்டை தள்ளிட்டா தண்ணி போடுறோம், நமக்கு வந்துடும். ஆனால் பிரச்சனை வந்துடுறா சாலக்குடிக்கு தண்ணி போடுது. அது ஒரு நல்ல திட்டம். அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமைக்கு ஏற்ப அவற்றை நாங்கள் நிச்சயமாக எடுத்துக்கொள்வோம் என்ற உறுதியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகிய சொன்ன திட்டங்களை எல்லாம் நாங்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இதில் தெரிவித்துக் கொண்டு, இன்னொன்று இங்கே இன்னொரு திட்டங்கள் சொன்னார்கள். இந்த மைன்ஸ் பற்றி சொன்னாங்க. இந்த மைன்ஸில் வந்து அவங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தேன். எத்தனையோ தெரிகிற விதமாக எழுதுகிறான், தனி வரி பேசுகிறான். ஆஹா
கனிமங்கள் எல்லாம் போய்விட்டது, எல்லாம் ஒரே மாதிரி பேசுகிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், 104 சுரங்கங்கள் மற்றும் 1497 குவாரிகள் இப்பொழுது நம்முடைய நடைமுறையில் இருக்கிறது. 2024-25 ஆண்டில் 408.62 லட்சம் மெட்ரிக் டன் கனிமங்கள், 618.27 லட்சம் கனமீட்டர் சிறு கனிமங்கள், 18.9 லட்சம் மெட்ரிக் டன் 30 வகை கனிமங்கள், இவைகள்லாம் நாம் உற்பத்தி செய்திருக்கிறோம். புவியியல் மற்றும் குணங்களில் நமக்கு வருடத்துக்கு போன வருடம் வருவாயை சொல்கிறேன், எப்பொழுது எவ்வளவு ஒரு வருவாய் நாங்கள் உயர்த்தியிருக்கோம் என்பதை சொல்கிறேன். 2020-21 ஆண்டு வருவாய் இந்த கனிமத்திலிருந்து 983 கோடி. 2021-22 1212 கோடி. 2022-23 1679 கோடி. 2023-24 1735 கோடி. இந்த பிப்ரவரி மாதம் வரையில் இந்த ஆண்டு 1704 கோடி. இதில் வருமானம் இல்லாமல் போய்விட்டது. ஆக 4 ஆண்டுகளில் எங்களுடைய ஆட்சியில் 6432 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருக்கிறது. அதே போன்று 45 கல்குவைகளை ஏலம் விட்ட வகையில் இன்றைக்கு அதில் 125 கோடி ரூபாய் இன்றைக்கு வருமானம் கிடைத்திருக்கிறது. இன்று அண்டை மாநிலங்களுக்கு போய்விட்டது என்று சொன்ன இப்போ கூட நிறைய பேசினார். நான் சொல்றேன், ஒன்று கோர்ட்டிலே சொல்லிட்டாங்க, அண்டை மாநிலங்களுக்கு கனிமங்களை எடுத்து போகக்கூடாதுன்னு ஒருத்தர் கேஸ் போட்டார். அப்போ ஹைகோர்ட்டில் சொல்லிட்டாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, ஒரு மாநிலத்தில் இருக்கிற அண்டை மாநிலங்கள் வேறு ஏதோ எடுத்துக்கொண்டு போகலாம், இதை தடை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக நாங்கள் சட்டத்துக்கு புறம்பா நாங்கள் அண்டை மாநிலத்துக்கு அனுப்பலை, சட்டத்துக்கு உட்பட்டு தான் அனுப்புகிறோம். அப்படி தான் நீங்களும் அனுப்பிச்சிருக்கீங்க. அப்படி எடுத்துக்கிட்டு போறவே ரொம்ப பேர் நினைக்கிறாங்க, நேராக லாரி எடுத்துகிட்டு வந்துடுவான், இந்த கனிமங்கள்லாம் வாரி எடுத்து கொட்டி போயிடுவான். அப்படி முடியாது. அந்த வந்த உடனே அந்த கனிமங்களுக்கான உரிமை தொகை கட்டணும். அவன் மாவட்ட கனிம நிதி ஆகியவற்றோடு உரிமை தொகையில் 50% பசுமை நிதியாக அதையும் கொடுக்கணும். இவ்வளவும் கொடுத்த பிறகுதான் அந்த கனிமத்தை கொண்டு போக முடியும். சரி, இவ்வளவு கொடுத்துட்டு நேரம் எடுத்துட்டு போயிடுவானா? இல்லை, நம்முடைய எல்லையை தாண்டி புளியறையில் இருக்கிற அந்த இடத்துல எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அவன் அனுப்புவான். அதுவும் இப்போ கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டு இப்போ எல்லாம் இந்த கம்ப்யூட்டரில் பார்த்துக்குவான். ஆக அதையும் தாண்டி போனோம். ஆகையினால இங்கிருந்து திருநெல்வேலி இது மக்கள் எல்லா இடங்களையும் யாரும் திருட்டுத்தனமாக எடுத்துக்கிட்டு போக முடியாது. ஆகையினால இனிமேல் கனிம வளங்கள் கொள்ளை போகிறது என்று யாரும் சொல்ல முடியாது. காரணம், ஒரே ஒரு சின்ன கல்லை கூட வித்தவுட் நம்முடைய பர்மிஷன் இல்லாமல் எடுத்துக்கொண்ட முடியாது. ஆனால் அப்படி எடுத்துக்கொண்டு போயிருந்தால் அவற்றையெல்லாம் நாங்கள் இடையில பிடிச்சிருக்கிறோம். அந்த பிடித்தவைகளுக்கெல்லாம் இப்பொழுது 21-22 ஆண்டு 7454 வாகனங்களை பிடிச்சிருக்கோம். 2022-23 4723 வாகனங்களை பிடிச்சிருக்கோம். 23-24 ஆண்டு 5745 வாகனங்களை பிடிச்சிருக்கோம். 2024-25 3750 பிடிச்சிருக்கோம். கடந்த 4 ஆண்டுகளில் 21,163 வாகனங்களை பிடிச்சிருக்கோம். சரி, இனி அது அந்த பக்கம். ரெண்டாவது, சுரங்கங்கள். இந்த சுரங்கங்களில் திருட்டு சுரங்கங்களுக்கு அதிகமாக வெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்றது இருக்கு. அது ஒரு ஜில்லாவுக்கு ஒரு ஏடி தான் இருக்காங்க. அது இப்போ எங்கேயோ ஒரு மொழியை அந்த கோரையெல்லாம் மலை ஓரம் காட்டில் தான் போட்டிருப்பான். அவன் போய் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆகையினால தான் சில நேரங்களில் நாங்கள் டீம் அனுப்பிச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆகையினால அவன் அழுதானா இல்லையான்றது பெரிய பிரச்சனை. இப்போ டோனர் விட்டுருக்கோம். டோனர் விட்டோடனே எல்லா இடங்களையும் அளந்து வந்திருக்கான். அப்போ யார் எவ்வளோ எடுத்திருக்கான், எவ்வளோ எடுத்துக்கிறான்னு கேட்டிருக்கான், கொண்டு வந்திருக்கலாம். இப்போ நாங்கள் அது மாதிரி பார்த்ததில் இப்போ உடனே முடிஞ்சிருக்கோம்.
203 குவாரிகளில் அளவு செய்தோம். அதில் 152 குவாரிகள் விதிமீறல் கண்டடிக்கப்பட்டு 74.7 கோடி அபராதம் விதிக்கப்பட்டு அதில் கழிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 24-25 ஆண்டில் 2ஆம் கட்டமாக 116 குவாரிகள் ஆளில்லாதவர்களை அடக்கச் சொல்லி இருக்கிறோம். அவையை நாங்கள் விரைவில் கொண்டு வந்து சேர்த்துருவோம். நம்முடைய முன்னாலே கூட சொன்னேன். இந்த இலவச மண் எடுத்தல் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 8/7/2024 அன்று விவசாய பெருமக்கள் மற்றும் மண்பாண்டம் செய்வர்கள் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி மற்றும் நீர்நிலையில் உள்ள வண்டல் மண் மற்றும் களிமண் கட்டணமின்றி எடுத்து சென்று பயன்பெற ஒரு மகத்தான திட்டத்தினை தொடங்கி வைத்தார்கள். 21,119 நீர்நிலைகள் அரசு இதழில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 7,083 லட்சம் கனமீட்டர் கனிவனங்கள் அந்த களிமண்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. 58,088 விவசாயிகள் மண்பாண்ட தொழிலாளர்கள் இதனாலே பணைந்து இருக்கிறார்கள். ஆகவே நாங்களும் எழுதியவர்கள் அல்ல என்பதை முழு சொல்கிறேன். அடுத்து இன்னொன்று டாமீன். அந்த டாமீனில் கூட பார்த்தீங்கன்னா அது போன ஆட்சியிலே ஒரு சுண்டி போச்சு. அது இருந்தாலும் நாங்கள் விடலை. இப்பொழுது நாங்கள் பொறுப்பேற்ற பிறகு எடுத்த பல்வேறு நடவடிக்கையின் காரணமாக நட்டத்திலே இருந்த ஒன்று அது. 20-21 டாமீன் 3,099 லட்சம் நஷ்டம். 21-22 1,600 லட்சம் நட்டம். 22-23 466 நட்டம். 23-24 109 லட்சம் லாபம். 2024-25 125 லட்சம் லாபம். ஆகவே இதை எடுத்துக்கிறோம். ஒன்றே ஒரு விலைவாசி அதில் ஏறி இருக்கிறது என்ற நிலைமை இருந்திருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கு எல்லா வகையிலும் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். எனவே அவற்றை நீங்கள் சொன்னவைகள் அவ்வளவையும் நாங்கள் ஒரு நிமிஷம் இதில் ஆக இங்க பேசிய கனிமலத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். அதுக்கு மேல கொள்ளை போயிற்று என்றெல்லாம் சொல்லக்கூடாது. கொள்ளை போகவே முடியாது. எங்கேயாவது கொள்ளை போனால் உடையவர்கள் 2 இடத்துல செக் பண்றோம். ஆனால் இது ஒரு பேஷனாக வச்சுக்கிட்டு அதையும் மறந்து விட வேண்டும். இதில் மெம்சேனுடைய நிலைமைகள் இன்றைக்கு கட்டுக்கடங்காமல் போய் இருக்கிறது. அதை இப்படி கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். விரைவிலே அது வரும் என்று தெரிவித்துக் கொண்டு இங்கே சில அறிவிப்புகளை எல்லாம் கொடுத்திருக்கிறோம். அதில் ஒரு அறிவு விட்டு போயிட்டது. நீர்வளத்துறை பற்றி அங்கே அங்கே அந்த நீர்வளத்துறை மானிய குறைகளை ஒன்று விட்டு போயிட்டு வேண்டும். அதனால் இப்போ போட வேண்டாம் இருக்கு. விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி தாரகா கட்பட் அவர்களுடைய தொகுதியில் ஒரு முல்லையாற்றின் குறுக்கே ஒரு புதிய தலைப்பை கட்டித்தர வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். மாங்கோடு புலியூர் சாலை ஆகக்கூடாது அண்டு கோட்டு பகுதிகளில் வாழும் விவசாயிகளை கருதி அதை கேட்டிருப்பதாக தெரிவித்தார்கள். முல்லையாற்றின் குறுக்கே 2.9 கோடி ரூபாயில் செலவில் ஒரு தடுப்பணை கட்டப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அனுமதித்திருக்கிறார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதில் வருது என்ன வருது? முழுதும் படிக்கணுமா தலைப்புச் செய்தியாக படிக்கணுமா? எல்லாம் இன்னொரு மகிழ்ச்சி, இந்த பிடபிள்யூடி பொதுப்பணித்துறையின் பார்ப்பீங்க ரோட்டில், பீச் ரோட்டில். அதுதான் ஒரு காலத்தில் பொதுப்பணி தான் பில்டிங் எங்களுக்கு சொந்தம்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால நீர்வளத்துறைக்கு இன்றைக்கி ஒரு ஒரு இடமே இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் கேட்டேன், என் துறைக்கு என்ன ஆகுற இடமே இல்லையே அப்படின்னு. உடனடியாக ஒத்துக்கொண்டார்கள். தமிழ்நாட்டின் நீர்வளத்தை பாதுகாத்து மேம்படுத்தும் பொருட்டு உருவாக்கப்பட்ட நீர்வளத்துக்கு சென்னையில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த கூடுதல் அலுவலகம் கட்ட அமைக்கும்படிக்கு அவர்கள் தலைவர் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியையும் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முக்கிய ஆறுகளில் வெள்ளக்காலங்களில் கிடைக்க நீரை சேமித்து நிலத்தடி நீர் உயிர்மட்டத்தையும் வெள்ள நீரின் நிறைவுபடுத்தும் 15 மாவட்டங்களில் 21 இடங்கள் தடுப்பணை அமைக்கும் பணிக்கு 36 கோடி அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு கடைமழை நீர்வடிக்கும் அமைக்கும் பணிக்கு ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை மற்ற திருச்சி மாவட்டங்களில் 2 இடங்களில் படுகை அணை மற்ற தாள சுவர் அமைக்கும் பணிக்கு 3 கோடி 87 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு கீழ்குழி அமைக்கும் பணிக்கு ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். பாசன நிலங்களில் சென்றடைய ஆறுகளுக்கு 8 மாவட்டங்களில் 17 இடங்களில் பாலங்கள் மற்றும் தரைப்பாலங்கள் அமைக்கும் பணிக்காக 130 கோடி 80 லட்சம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் முன்னாள் ஜமீன் கண்மாய்களுக்காக 14 குறுபாசன கண்மாய்கள் தரப்படுத்தும் பணிக்கு 9 கோடி 34 லட்சம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. டிமாண்ட் சொல்லுது அள்ளி வந்துருக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் 5 இடங்களில் கடல் அரிப்பு தடுப்பு சுவர் அமைக்கும் பணி மற்றும் கடற்கரை பாதுகாப்பு பணிகளுக்கான கடலோர ஒழுங்குமுறை மண்டல அனுமதி பெறுவதற்காக முதற்கண் பணிகள் 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாசன நிலங்கள் நீர் வழங்க செய்யும் நீர் வீணாவை தடுக்க 35 மாவட்டங்களில் 149 பாசன அமைப்பு புனரமைப்புக்காக ரூபாய் 722 கோடி ரூபாய் 55 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அணைகள் கருவணைகள் மாவட்டங்கள் 11 மாவட்டங்களுக்கு 149 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வெளியே வந்து எடுத்துருங்க. நன்றி சொல்லனா நன்றி சொல்லி முடிச்சிருங்க. வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெறணும். தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகள் 1959 மறு ஆய்வு செய்து தேவையான மாற்றங்கள் பரிந்துரைப்புக்கு ஒரு குழு அமைக்கப்படும். புவிசார் பாரம்பரிய இடம் ஒன்று விழுப்புரம் மாவட்டத்தில் ரூபாய் 5 கோடி செலவில் மேம்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படும். புவியியல் மற்றும் சுரங்கத்துறையில் கனிம மேலாண்மை அமைப்பு கையாளும் வகையில் ஒரு திட்ட மேலாண்மை அலகு ஒன்று ஏற்படுத்தப்படும். மாநில கனிம ஆய்வு அறக்கட்டளை ரூபாய் 1 கோடி செலவில் அமைக்கப்படும். திருவண்ணாமலை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ரூபாய் 37.50 லட்சம் செலவில் 2 புவி தொழில்நுட்ப மையங்கள் அமைக்கப்படும். 30,000 லிட்டர் கொள்ளளவு உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ரூபாய் 19 லட்சம் கட்டப்படும். சுற்றுச்சூழல் சீரமைப்பு திட்டம் 14 லட்சங்கள் செலவிடப்படும். தமிழ்நாடு மேக்னசைட் நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த வணிக மேலாண்மை மென்பொருள் தொகுப்பு இன்டகிரேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸ் பிளான் ரூபாய் 27 லட்சத்துக்கு பதிவாக உறப்படும். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு இல்லை நீங்க பேசலாம். பேரவைத் தலைவர்களே, நான் பேசியதை படித்ததை ஆகியவற்றை அவர்கள் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் கொடுத்திருக்கிற வெட்டு தீர்மானங்களை அவர்கள் எல்லாம் வாபஸ் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்த என்னுடைய மானிய கோரிக்கையை
நிறைவேற்றி தருமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை எண் 40 நீர்வள